அமமுக கூட்டணிக்குள் நடப்பதுதான் என்ன? வாங்க பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, அன்புமணி தலைமையிலான பாமக, ஜெகன்மூர்த்தி தலைமையிலான புரட்சி பாரதம், ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. எடப்பாடி பழனிசாமியை தீவிரமா விமர்சித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திடீர்னு யூட்டன் அடிச்சு அதிமுக பாஜக கூட்டணியில இணைந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என பேசி வராரு. தேர்தலுக்காகவே கூட்டணி என்றாலும் 8 வருடங்களா எடப்பாடி பழனிசாமிய துரோகி அப்படின்னு விமர்சிச்சுட்டு எப்படி கைகோர்த்து செயல்படுவதுன்னு அமமுக நிர்வாகிகளே தயங்குவதா கூறப்படுது. என்டிஏ கூட்டணிக்குள்ள அமமுக வந்துவிட்ட போதிலும் அதிமுகவுக்காக ஓட்டு கேட்க அமமுகவினர் தயங்குவதால அதிமுகவினர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பகைய மறந்து பங்காளி ஆகிட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரன் கூறியும் அமமுகவினர் எங்கள் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் புகார் தெரிவிப்பதா கூறப்படுது. அதிமுக பாஜக கூட்டணி அரசியல் சமீப காலமா சில மாற்றங்களை கண்டிருக்கு. இதுல பிரதானமா பார்க்கப்படுவது டிடிவி தினகரன் தன்னுடைய அமமுகவை அதிமுக பாஜக கூட்டணியில் இணைத்த பிறகு நடந்து வரும் மாற்றங்கள் தான். தினகரன் வந்ததை அடுத்து சில சாதகமான ரிசல்ட் கூட்டணிக்குள்ள நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில அதிமுகவில் அதற்கான மாற்றம் நடப்பதா தெரியல அப்படின்னு கூறப்படுது. தமிழக அரசியல் களத்துல அதிமுக மற்றும் அமமுக இடையிலான உறவு என்பது எப்போதும் ஒரு புதிராகவே இருந்து வருது. தொடக்கத்துல டிடிவி தினகரனை தனது கூட்டணிக்குள்ள சேர்க்க எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பு காட்டிய போதிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தொடர் முயற்சி காரணமா இறுதியில அந்த இணைப்பு சாத்தியமானதுன்னு தான் சொல்லும். பொது மேடைகள்ல பிரதமர் மோடி முன்னிலையில இருவரும் பரஸ்பர மரியாதையுடன் நடந்து கொண்டதாலும் நிஜத்துல இரு கட்சிகளுக்கும் இடையிலான கசப்புணர்வுகள் இன்னும் குறையல அப்படிங்கிறது தான் தற்போதைய கல யதார்த்தமா இருந்து வருது. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு தென் தமிழக மாவட்டங்கள்ல குறிப்பா ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களிடையே தினகரனுக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு இருக்கு. கடந்த கால தேர்தல்கள்ல அதிமுக மற்றும் அமமுக தனித்தனியா போட்டியிட்ட போது ஒரே சமூகத்தைச் சேர்ந்த வாக்குகள் பிரிந்தன. இந்த வாக்கு பிளவு பல தொகுதிகளில் திமுகவின் வெற்றிக்கு சாதகமா அமைஞ்சது. இப்போ இந்த கூட்டணி அமைந்திருப்பதன் மூலம் வாக்குகள் சிதறாமல் ஒருங்கிணைக்கப்படும்னோ சில தொகுதிகளில் நிலவும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தை கூட தினகரனின் ஆதரவு மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த உறவுல எடப்பாடி பழனிசாமி மிகுந்த எச்சரிக்கையுடனேயே செயல்படுவதா கூறுகிறாங்க அரசியல் விமர்சகர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்மையில் இணைந்த அதிமுக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள உடுமலைப்பேட்டை அல்லது வடத்துக்குளம் தொகுதியில ஏதாவது ஒன்றை பெற்றுவிட வேண்டும்னு தீவிரமா முயற்சி செய்து வரும் நிலையில 2 தொகுதிகளையும் விட்டுக் கொடுக்காமல் அதிமுக முரண்டு பிடித்து வருவதா அந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி வருது. மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் சிலர் தினகரனுடன் ரகசியமா நெருக்கம் காட்டி வருவதா எடப்பாடி பழனிசாமியின் கவனத்திற்கு சென்றிருக்கு. தனது பிடியிலிருந்து கட்சியை நழுவிவிடக் கூடாது என்பதுல உறுதியா இருக்கக்கூடிய அவரு தினகரனுடன் தொடர்பில் இருக்கும் நிர்வாகிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருப்பதா சொல்லப்படுது. இதற்காக ஒரு ரகசிய கண்காணிப்பு குழுவையும் அவர் அமைத்துள்ளதாகவும் தகவல்கள் சில நாட்களுக்கு முன்பு கசிஞ்சது. கூட்டணி அறிவிக்கப்பட்டு 1 மாத காலம் கடந்த பின்னரும் கள அளவுல இரு கட்சி தொண்டர்களிடையே பிணைப்பு ஏற்படலையாம், இணக்கமான போக்கும் ஏற்படல அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. தஞ்சாவூர்ல எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு அமமுக நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர்கள் யாரும் அதுல பங்கேற்கல. தங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் மட்டும் வேலை செய்வது என்றும் அதிமுக வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்ய போவதில்லை அப்படின்னும் அமமுகவினர் முடிவெடுத்திருப்பதா சொல்லப்படுது. இந்த தேர்தல் கூட்டணி அப்படிங்கிறது வாக்கு பிளவை தவிர்க்கும் ஒரு தற்காலிக உத்தியாக மட்டுமே பார்க்கப்படுது. மனதளவில் இன்னும் ஒட்டாத தலைவர்களும் பிளவுபட்டு கிடக்கும் தொண்டர்களும் இந்த கூட்டணியின் வெற்றியை எந்த அளவிற்கு உறுதி செய்வார்கள் அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருந்து வருது. சமூக ஆதரவு ஒருங்கிணைப்பதில் தினகரனின் தாக்கம் இருந்தாலும் அதிமுகவின் உட்கட்சி பாதுகாப்பும் தினகரனின் மீதான நம்பிக்கையற்ற தன்மையுமே தற்போது மேலோங்கி நிற்குது. இது நிச்சயமா தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.